ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மகா பிரபு, மகா பெரிய தெய்வம். அந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கு மீண்டும் ஒரு வாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த வாரத்தோடு கூட இந்த ஆன்லைன் சர்வீஸ், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து ஆராதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்து விடுவார். சபைக்கு வராமல் போன வாரமும் இந்த வாரமும் ஆன்லைனில் நாம் ஆராதிக்கிறோம். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் எல்லாம் சபையில் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு பரவசத்தோடு கூட, ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்முடைய அப்பாவுடைய சமூகத்தில் அப்பாவை துதித்து மகிழ்ந்து பாடி ஆராதிப்போமா? எல்லாரும், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருமே நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். தேவன் நம் மத்தியிலே இறங்கி வருவார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் துதிக்கிறார்களோ அந்த இடத்துல அவர் இறங்கி வருகிறார். துதிக்கிற இடத்துல வெற்றி உண்டு, துதிக்கிற இடத்துல பரவசம் உண்டு, துதிக்கிற இடத்துல ஆனந்தம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் இவையெல்லாம் வேணுமா? கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். அவர் மகிமைப்பட உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை உயரும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நீர் எத்தனை பெரிய தெய்வம், எத்தனை மகத்துவமான தெய்வம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனைகளை இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய மாறாத பிரசன்னம் நிறைவாய் தங்கி இருப்பதாக. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். அப்பா, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாக அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தாலே நம்மை ஒரு விஷயம் கூட கழுவும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் அவருடைய பிள்ளைகள் தான், நாம் அவருடைய சுதந்திரவாளிகள் தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு நம்மை பிசாசு குற்றப்படுத்தி தேவனுடைய அன்பை இழந்து போக பண்ணும்படியாய் செய்து விடாதபடி நீங்களாகவே ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாங்கள். ஆண்டவரே, என்ன சின்ன சின்ன காரியங்கள் நான் தவறு செய்திருக்கலாம், என்னை மன்னியும் ஆண்டவரே. குற்ற மனசாட்சியோடு நான் வர விரும்பவில்லை. உம்முடைய பிள்ளையாக சந்தோஷத்தோடு உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் உங்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். இந்த ஆராதனை நடத்துகிற என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், இளம் சிறார்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் அத்தனை பேரையும் தேவன் பரிசுத்தப்படுத்துவீராக. நாங்கள் பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்தவான்கள் என்று நீர் எங்களை அழைக்கிறீரையா. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். எங்களை ஒரு விஷயம் கூட கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் உம்மை துதிக்க விரும்புகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்திருப்பீர்கள் என்றால் சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆரம்பத்திலேயே தேவ மகிமை ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல் ஷடாய் தெய்வம் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ராஃபாவாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ரூபாவாக, எல் ரோயியாக, எல் எலியோனாக, ஹல்லேலூயா, அடோனாயாக எங்கள் மத்தியிலே உலாவுகிறீரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தீரே, எண்ணி முடியாத நன்மைகளை செய்தீரே. உமக்கே மகிமை அப்பா, உமக்கே மகிமை, மகிமை, மகிமை. நாரி கிடந்த எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே பரிசுத்தமாய் மாற்றினரையா, நறுமணமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றின ஆண்டவரே. துன்மார்க்க உலையிலே நாங்கள் கிடந்தோம்,
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி எங்கள் மேல் இரக்கப்பட்டு எங்களை தூக்கி எடுத்திரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவ பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேரமங்கராதியா ரபா ஷகரிதரபல ரதனமாம். ஹல்லேலூயா. பாவிகளுடைய கூட்டத்தில் கிடந்தோமப்பா, எங்களை பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் சேர்த்தீரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் ஆவியோடு ஒன்றரை கலக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதபடிக்கு எங்களை தைரியப்படுத்தி வழி நடத்துகிற நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த 8 மாதங்களும் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்மை துதிக்க, ஆராதிக்க, பாட, ஆண்டவரே 8 மாதங்களும் உம்மால் போஷிக்கப்பட, உம்மால் வழி நடத்தப்பட எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி, நன்றி. தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்ல முடியும், இதுவரை என் தேவன் என்னை நடத்தினார், இதுவரை என்னை வழி நடத்தினார், இதுவரை என்னை பாதுகாத்தார், இதுவரை என்னை தேற்றினார்? அப்படி சொல்றவங்க எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். நல்ல நீங்க வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் நல்ல சத்தம், உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கிற மாதிரி நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் உயர்ந்தவர், சிறந்தவர், மகிமையுள்ளவர். ஹல்லேலூயா. பக்தன் பாடுகிறார், ஆறிக்கிடந்த என் வாழ்க்கையிலுடைய நாற்றத்தை உம்முடைய கிருபை மாற்றினது ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். என் நாற்றத்தை எல்லாம் மாத்தினீங்களப்பா. நறுமணம் உள்ளவனா என் வாழ்க்கை மாறும்படி என் நாற்றத்தை எல்லாம் மாற்றினரே. துன்மார்க்கமாய் வாழ்ந்த நான் ஒரு தூய ஜீவியம் செய்யும்படி, ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. ரிமாங்கராதியா ரபலபரபா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அன்பிதோ, அன்பிதோ, அன்பிதோ என்னை அணைத்தீர் அரசே அருளாலே. ஹல்லேலூயா. அன்பிதோ, அன்பிதோ, அன்பிதோ என்னை அழைத்தீர் அரசே அருளாலே. அன்பிதோ, அன்பிதோ, அன்பிதோ நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாசம் அணுகாமல் பாதுகாத்தனைத்து மழையில் சேர்த்து கொண்டீரே. எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். நாசம் அணுகாமல் பாதுகாத்தனைத்து மழையில் சேர்த்து கொண்டீரே. அன்பிதோ, அன்பிதோ, அன்பிதோ சுத்த ஜலத்தினால் சுத்தி கரித்து என்னை தமக்காய். சுத்த ஜலத்தினால் சுத்தி கரித்து என்னை தமக்காய். மீறி போகும் எந்தன் சிந்தை அகற்றி தம் சித்தத்தை செய்ய செய்தீரோ. மீறி போகும் எந்தன் சிந்தை அகற்றி தம் சித்தத்தை செய்ய செய்தீரே. அன்பிதோ, அன்பிதோ, அன்பிதோ ஆவி இந்து எந்தன் காயம் தன் பரிசுத்தலயமா. ஆவி இந்து எந்தன் காயம் தன் பரிசுத்தலயமா. ஆதி தேவன் என்னை சொந்தமாக்கி கொண்டார், என்ன பெரும்பம் எனக்கு. ஆதி தேவன் என்னை சொந்தமாக்கி கொண்டார், என்ன பெரும்பம் எனக்கு. அன்பிதோ, அன்பிதோ, அன்பிதோ
அன்பிதோ. தூய ஜீவியம் இப்பூலோகத்தில் யானும் நடத்த, தூய ஜீவியம் இப்பூலோகத்தில் யானும் நடத்த, தூய கீதமுடன் தூயருடன் பாட ஏழைக்கும் கிருபை செய்தீரே. தூய கீதமுடன் தூயருடன் பாட ஏழைக்கும் கிருபை செய்தீரே. அன்பிதோ அன்பிதோ அன்பிதோ, உம்மை சந்தித்திட துயா உம் சாயல் எனக்கு அருளும். சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை சந்தித்திட துயா உம் சாயல் எனக்கு அருளும். உன்னதங்களிலே என்றும் உம்மோடந்தாய் தங்கிய வருளும். உன்னதங்களிலே என்றும் உம்மோடந்தாய் தங்கிய வருளும். அன்பிதோ அன்பிதோ அன்பிதோ, என்னை அழைத்தீர் அரசே அருளாலே. அன்பிதோ அன்பிதோ அன்பிதோ. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாடலில் நாம் பார்க்கிறோம், தூய ஜீவியம் இப்போலோகத்தில் ஞானம் நடத்த, தூய கீதமுடன் தூயருடன் பாட ஏழைக்கும் கிருபை செய்தீரே. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பூமியில பாவியாய் வாழ்ந்த என்னை ஒரு பரிசுத்தனாய் மாற்றி ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய என்னை அழைத்தீரே. இந்த பூமியில நானும் ஒரு பரிசுத்தவனாய் மாறுவதற்கு எனக்கு கிருபை கொடுத்தீரே. அது மட்டுமல்ல, எத்தனையோ விதவிதமான சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருந்த நம்முடைய நாவு அந்த தூயாதி தூயவரை துதிக்கும்படியாக, அல்லேலூயா, அந்த பரிசுத்தமான தெய்வத்தை பரிசுத்தவான்களோடு சேர்ந்து துதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தூய கீதமுடன் தூயருடன் பாட ஏழைக்கும் கிருபை செய்தீரே. ஆமென். 5வது சரணம் சொல்லுகிறது, உம்மை சந்தித்திட துயா உம் சாயல் எனக்கு அருளும். ஆதாமுடைய சாயலில் இருந்த நம்மை தேவன் மீட்டுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நேராக நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் மாற்றிக்கொண்டே வருகிறார். இந்த பூமியில அவரை நாம் கண்கூடாக அவருடைய வருகையிலே அவரை கண்டு அவரோடு கூட போக வேண்டுமானால் இந்த பூமியிலே தூய ஜீவியம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தூய ஜீவியம் செய்து அவரை சந்திப்பதற்கு அவருடைய சாயலை அடைய வேண்டும். உன்னதங்களிலே என்றைக்கும் உம்மோடு கூட ஒன்றாய் இருக்கும்படி தங்கிடும்படி எனக்கு தயவு தாரும். எத்தனை அருமையான பாடல்! அந்த காலத்தில் எழுதின பரிசுத்தவான்கள் தேவன் மேல் வைத்த வாஞ்சையினாலும் தாகத்தினாலும் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். இந்த 4வது 5வது சரணத்தை பாட போகிறோம். தூய ஜீவியம் இப்போலோகத்தில் ஞானம் நடத்த, தூய ஜீவியம் இப்போலோகத்தில் ஞானம் நடத்த, தூய ஜீவியம் இப்போலோகத்தில் ஞானம் நடத்த, தூய கீதமுடன் தூயருடன் பாட ஏழைக்கும் கிருபை செய்தீரே. தூய கீதமுடன் தூயருடன் பாட ஏழைக்கும் கிருபை சொல்லுவோம். தூய கீதம் தூய கீதமுடன் தூயருடன் பாட ஏழைக்கும் திரும்ப திரும்ப சொல்லுவோம். தூய கீதமுடன் தூயருடன் பாட ஏழைக்கும் கிருபை செய்தீரே. அன்பிதோ அன்பிதோ அன்பிதோ, உம்மை சந்தித்திட துயா உம் சாயல் எனக்கு அருளும். உம்மை சந்தி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உம் சாயல் எனக்கு அருளும். உன்னதங்களிலே என்றும் உம்மோடந்தாய் தங்கிட தயவருளும். உன்னதங்களிலே என்றும் உம்மோடந்தாய் தங்கிட தயவருளும். அன்பிதோ அன்பிதோ அன்பிதோ, என்னை அழைத்தீர் அரசு அருளாலே. அன்பிதோ அன்பிதோ அன்பிதோ.
நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, amen, amen. உங்க சத்தம் உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கேட்கட்டும். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்படியே ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஹalleluya கரபா சந்தராதியாரலரபா மெகதியானமே ஷகதினரதரலரபா. ஹalleluya. நம்முடைய ஆண்டவருடைய கரம் தூக்கி எடுக்கிற கரம். ஆமென். தேவ பிள்ளையை நீ துதித்து கொண்டிருக்கும் பொழுது நீ இருக்கிற நிலையிலிருந்து உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்காக என் தேவனுடைய கரம் உன்னை தூக்கி விட்டு கொண்டிருக்கிறது. யார் என்னை தூக்கி விடுவது? யார் எனக்கு உதவி செய்வது? கொஞ்சம் என்ன தூக்கி விட்டாங்கன்னா போதுமே, நான் வாழ்க்கையில் முன்னேறி வந்துருவேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று யோசிக்கிறாயா? ஒரு கரமும் உனக்கு தேவையில்லை. உன்னை ரட்சித்த அதே கரம் உன்னை உயர்த்துவதற்காக இப்பொழுது உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு அந்த கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு அந்த கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கரம் தான் உங்களை உயர்த்தக்கூடிய கரம். ஹalleluya ஷகரதினமரதனரபா மேகந்தினமஸ்யதனே கரதியரபா நிரபஹதரபலனா மேதினி அந்தராபலஹரதரா. ஹalleluya ஹalleluya. தாவீத ஆண்டவருக்கு ஏன் தெரியுமா பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த தாவீதனுடைய வாயில துதி இருந்து கொண்டே இருக்கும். துதிக்கிறவங்களை பார்த்தா ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். துதிக்கிறவங்களை பார்க்கும்போது அவருக்கு கொள்ள ஆசை. அப்படியே கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கணும் போல ஆண்டவருக்கு தோணும். ஆம், அதுதான் உண்மை. நீங்கள் துதிக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா? தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய அன்பை இன்னும் அதிகமாய் உணர்ந்து அந்த அன்பை பாடுவோம். அன்பே 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 ஆருயிர் உறவே. தெரியுமில்ல? எல்லாருக்கும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. திரும்ப சொல்லுவோம். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அண்ணா என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அண்ணா என்னை வெறுத்தேனையா. உந்தை பெரிதையா என்னே உந்தையை பெரி. எல்லாம் சேர்ந்து சொல்வோமா? உந்தையை பெரிதையா என்னே உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாம் சேர்ந்து ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரின் என்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரின் என்பேனையா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவே. அறிவு கெட்டாத அன்பு. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியா. அலைந்தேன்
பலனால் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியே அனைத்தீர் அன்பாலே. எத்தனை பெரிய அன்பு! அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. எஸ்ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. இப்பாரினில்வும் அன்பின் இனிமை இயம்பற்கியலா தாகில் ஞான். இப்பாரினில்வும் அன்பின் இனிமை இயம்பற்கியலாதாகில் ஞான். இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ. சொல்லுவோமா? இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ. அன்பே 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 ஆபகதரபமரதகா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பாடலிலே பார்க்கிறோம். ஆமென். அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியே. இயேசுவை அறியாமல் எவ்வளோ பெரிய பாவத்தில் துரோகியாக வாழ்ந்தோம். ஆனால் அந்த நிலையிலே நாம் எந்த நிலையில் இருந்தோமோ அந்த நிலையிலே வந்து நம்மை அணைத்து நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் இயேசுவை அறியாமல் அலைந்தவர்கள், ஆனால் அவர் நம்மை தேடி வந்தார். இந்த சரணத்தை பாடுவோமா? அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா. உலக அன்புதான் சதம் என்று நினைத்து இவங்க அன்பு அவங்க அன்பு இவங்க அன்புன்னு எத்தனையோ அன்பை நம்பி நம்பி நம்ம ஏமாந்தோம் இல்லையா? ஆனால் நம்ம ஏமாற்றாத ஒரே அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பை பாடுவோமா? அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியே. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே அன்பே சொல்வோம். அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே சொல்லுவோம். ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரகோஷத்தோடு கூட அல்லேலூயா. ஆமென். ஏசப்பாவுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! வாலிப தம்பி, கண்ட அன்பை நம்பி நீ ஏமாந்துராத. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸில் பார்க்குறோம், உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள் கடைசியில் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டு போயிடுறாங்க. ஏசப்பாவுடைய அன்புக்கு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாம் திரும்ப பாடுவோமா? இன்னொரு பாடலை, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
ஆமென். கரங்களை தட்டி அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே, உம்மை நான் மறவே இயேசுவை நோக்கி பார்த்து பாடுங்க. உமக்காய் வாழ்வே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும், வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும், அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. எல்லாம் சேர்ந்து அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, தாயை போல் தேற்றினீ தந்தை போல் அணைத்தீ, தாயை போல் தேற்றினீ தந்தை போல் அணைத்தீ, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, உம் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உம் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உணவு, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, இரத்தத்தால் கழுவினீ ரட்சிப்பார் உடுத்தினீ, இரத்தத்தால் கழுவினீ ரட்சிப்பால் உடுத்தினீ, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. இந்த பாடலில் 4வது சரணம் சொல்கிறது, உம் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உணவு. சமாரியா பெண்ணிடத்திலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்த போது உணவு வாங்க போன சீஷர்கள் வந்து, ஆண்டவரே உணவு வந்துவிட்டது என்று சொன்னபோது, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். வேறு யாராவது சாப்பாடு வாங்கி வந்திருப்பார்களோ என்று அவர்கள் யோசித்த போது இயேசு சொன்னார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே மெய்யான போஜனமாயிருக்குது. பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வாழ்நாளில் எவ்வளவோ வருஷங்கள் கடந்து போய்விட்டது. உங்கள் கம்பெனி கொடுக்கிற வேலையை செய்கிறீர்கள், உங்கள் மனதில் தோன்றுகிற காரியங்களை செய்கிறீர்கள். எத்தனை பேர் நெஞ்சில் கையை வச்சு சொல்ல முடியும், நான் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று? தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? முதலாவது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பிரதானமான சித்தம். ஆனால் இந்த பூமியில் அவருக்காக வாழ்வதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மேல் இறங்கி நமக்கு செய்த அந்த ரட்சிப்பின் கிரியைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. அதுதான் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அவருடைய மாறாத கிருபை, மாறாத கட்டளை, மாறாத சித்தம். அந்த சித்தத்தை எத்தனை பேர் செய்திருக்கீங்க? ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்நாளை வீணாலாக மாற்றியிருந்தீங்கன்னா, தேவனுக்காக வாழாமல் உங்கள் கம்பெனிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, படிப்புக்காக, வேலைக்காகன்னு வாழ்ந்துருந்தீங்கன்னா, இந்த பாடலை திரும்ப பாடும்போது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனி எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லுவேன். என்மேல் பிரதானமாய் வைக்கப்பட்ட கட்டளை அதுதான். ஆண்டவரே, கிரேட் கமிஷன் என்று சொல்லுவார்களே, அந்த கிரேட் கமிஷன் மகா பெரிய கட்டளை. அதுக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது. உங்கள் சித்தம் செஞ்சால் தான் பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்லியிருக்கீங்க. உன் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. எத்தனை பேர் கமிட்மெண்ட்டோடு இந்த பாட்டை பாட போகிறீங்க? எத்தனை பேர் உணர்ந்து ஒப்பு கொடுத்து பாட போகிறீங்க? எல்லாரும் சேர்ந்து இந்த சரணத்தை மீண்டும் பாடுவோமா?
உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர், மாறாதவர், மறவாதவர், என்னாலும் நமக்கு உதவி செய்கிற தெய்வம். ஆமென். பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? ஆம், சாதாரணமாக கடந்த நம்மளை கர்த்தர் விசேஷமாய் மாற்றுகிறார். மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே, நாங்க விசேஷித்த ஜனங்கள்னு மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாரை விட பணம் நிறைய வச்சிருக்கிறதுனாலயா? இல்லையே. எங்களை விட நிறைய பணக்காரர்கள் இருக்காங்களே. எல்லாரை விட நல்ல விலை உயர்ந்த கார் வச்சிருக்கிறதுனாலயா? இல்லையே. அதை விட விலை உயர்ந்த கார் வைத்திருக்கிறார்களே. பெரிய மாளிகையை கட்டியிருப்பதனால் நாங்கள் விசேஷித்தவர்களா? பெரிய படிப்பு படித்ததனால் நாங்கள் விசேஷித்தவர்களா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த பூமியிலே உம்மால் மீட்டுக் கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள் என்று எப்படி விளங்கும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நீங்கள் நானும் விசேஷித்த ஜனங்கள். விசேஷித்த ஜனம் மட்டும் இல்லை, உபாகமத்தின் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் இந்த பூமியில கிடையாது. அல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லாரும் சேர்ந்து, தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ரபா, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. திரும்ப சொல்லுவோம், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார்,
சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. எல்லாம் சேர்ந்து மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையில பலவிதமான கசப்புகள். அநேகருடைய வாழ்க்கையில ஏன் உயிர் வாழ வேண்டும், பேசாமல் செத்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறார்கள். மருத்துவமனையில் படுத்து வியாதியினுடைய அகோரத்தில் சாகவும் முடியவில்லை, சுகமும் கிடைக்கவில்லை. என்றைக்கு என்னுடைய உயிர் போகும் என்று வாழ்க்கை கசப்பாய் நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த குடிகாரனுக்கு நான் வாக்கப்பட்டு விட்டேனே, எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா, என் வாழ்க்கை முழுவதும் இந்த கசப்பு தானா என்று யோசிக்கிறவர்கள். சரியான வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, கையிலே பணம் இல்லை, பல காரணங்கள் வாழ்க்கையில கசப்புக்கு காரணமாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த விதமான கசப்பில் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையின் கசப்பை மாற்றி உன் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற பண்ணுகிற என் ரட்சகர் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பரலோக தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கப் போகிறது. இதுவரை இருந்த எல்லா கசப்புகள், வாழ்க்கையின் கசப்புகள், வாழ்க்கையின் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. இயேசுங்கிற மரம் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. எல்லாம் சொல்லுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவ மகிமை உங்கள் மேல் இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஐயா. இப்பொழுதே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, எல்லா பயங்கள் மாறுவதாக, எல்லா தடுமாற்றங்கள் மாறுவதாக, எல்லா அவிசுவாசங்களும் உடைய பிள்ளைகளை விட்டு மாறுவதாக. ஒரு உன்னத பலம், உன்னத பலம், உன்னத பலம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, எந்த பகுதியில் பலவீனங்கள் இருந்தாலும் யெகோவா ராஃபா என்கிற நாமத்தினால இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விடுதலை உண்டாவதாக. அடிமைத்தனத்தின் நுகங்களை முறித்து போடுகிறேன் ஐயா. ஆண்டவரே, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லையே, இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று யாரெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது நம்முடைய உன்னதமான வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வருவதாக. யரமஷ்யா
துனே ஹத்தினி மேலஹரியா துனே மேரே கதரபல பிரிபியா ஏகராதனமா. திரும்ப எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆமென். அன்னைக்கு தண்ணீர் கசப்பா இருந்தபோது ஒரு மரத்தை வெட்டி போட சொன்னார். அந்த மரம் அதுக்கு ஒரு இனிப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் என்றால் கல்வாரி சிலுவையில் நமக்காய் மரித்த இயேசு உங்கள் வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றி இனிமையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் ஜெபித்து இருக்கிறேன், கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். எல்லா கரங்களை தொட்டி இந்த கடைசி சரணத்தை பாடுவோமா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு சொல்லுவோம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். உரபகதன ரப சங்கதர ரரப ஏஹரதர பலரப. எதினால் இது எதினால் இயேசு என்னோடு இருப்பதினால். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எதினால் பணம் இருக்கிறதால அல்ல, பதவி இருக்கிறதால அல்ல, பெரிய பில்டிங் இருக்கிறதால அல்ல. ஹல்லேலூயா. எதினால் இது எதினால் இயேசு என்னோடு இருப்பதினால். நான் போற இடத்துக்கெல்லாம் என் கூட வர்றீங்களே, நீர் என்னோடு வருவதினால். போற இடத்துக்கெல்லாம் அவரை கூட்டிட்டு போங்க. வேலைக்கு போகும்போது இயேசு கூட கூட்டிட்டு போங்க. எங்க போனாலும் அவரை கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவர் வருவார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அரே பாலாபா. என்னால் ஆராதனை முடிக்க முடியல. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி முழங்கால் படிக்கிட்டு ஷகரி தனரதரபா தனரபா மேனதை நீ அந்தரத ஹதையாதுரலரபா ஏக்கரதி அந்தரரபா ஷகினஹதனமரதரபா. மெய்யாகவே ஆண்டவருடைய கரம் இறங்கி இருக்கிறது. இதுவரை கண்ட துன்பத்தை எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு மாற்றப் போகிறார். உங்கள் வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை தேவன் கொடுக்க போகிறார். அவங்க அவர் கையை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்களா? அவர் கையை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்களா? அவங்க கூட அவர் வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கார். நீங்க யார் கையை பிடிச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டு, அவருக்கு பிடிக்காத எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஆண்டவரே நான் உங்க கையை பிடிச்சிட்டு வர்றேன்ப்பா, உறுதியாய் பற்று கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுட்ட வர்றோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து, பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையாக்கி அன்பின் குமாரன், அங்கே அன்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறாராம். இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம எல்லாரும் வந்துட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி? அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து நல்ல ஆராதித்து கர்த்தரை பாடி துதிக்க போறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எத்தீங்கும் அணுகாது. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எத்தீங்கும் என்னை தீண்டாது. இரத்த
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். எத்தனை பேர் சொல்றீங்க? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார் சொல்வோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து சந்தோஷமா பாருங்க. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். சொல்லுங்க தைரியமா. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரணத்தை பாருங்கள். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னார். மலைகள் விலகுமா? சமீபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பல தேசங்களில் அப்படியே நிலைச்சரிவு ஏற்பட்டு மலைகள், பெரிய பெரிய மலைகள் அப்படியே உருகினது போல உருகி, பனிமலை எப்படி உருகுமோ அதே போல மலைகள் உருகி போய் கொண்டிருக்கு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த மலையெல்லாம் நிலைக்காது, இதெல்லாம் உருகுன்னு சொல்லி. உங்கள் வாழ்க்கையில் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் தேவனுடைய கிருபை விலகாது. சந்தோஷமா இந்த ஆராதனையில் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த ஆராதனையை ஆரம்பித்த நேரத்தில் ஒரு ஆனந்த தைலத்தை கர்த்தர் என் மேல் ஊற்ற ஆரம்பித்தார். ஆமென். அந்த ஆனந்த தைலம் எனக்குள்ள இருக்கிறதுனால அப்படியே ஸ்டெடியா நின்று பாட முடியலை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு உணர்ச்சி பொங்க பொங்க நான் பாடிக்கொண்டிருக்கிறேன்.
அல்ல இத்தனை முறை நான் ஆராதனை நடத்தினதை விட இன்றைக்கு நான் ஆராதனை நடத்துகிறது எனக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன். ஏனென்றால் என் மேல் ஒரு ஆனந்த தைலம் ஊற்றப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய சிரசில் என் ஆண்டவர் ஒரு ஆனந்த தைலத்தை ஊற்றி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பாராக. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை சொல்க. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டு சொல்லுங்க, அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தால் என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய அன்பு, உம்முடைய பிரசன்னம் மாறாததப்பா. விட்டால் இன்னும் நாங்கள் ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம், உங்களை துதித்து கொண்டே இருப்போம்ப்பா. எங்கள் மேல் நீர் ஊற்றி இருக்கிற இந்த ஆனந்த தைலத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முடிந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை யாரெல்லாம் இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக துக்கத்தோடு துயரத்தோடு வேதனையோடு பலவீனத்தோடு இருந்தார்களோ ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்களாக. அவர்கள் சிரசில் இந்த ஆனந்த தைலத்தை நீர் ஏற்கனவே ஊற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, நன்றாக விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். இதே போல நீங்கள் வீட்டிலே தொடர்ந்து கர்த்தரை துதித்து ஆராய்த்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய சபையினுடைய அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு குழுவிலே அறிவிக்கப்படும். வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை நமக்கு ஜூமில் பைபிள் ஸ்டடி உண்டு. எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள், எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய சபை விசுவாசிகள் அத்தனை பேரும் செவ்வாய்க்கிழமை நடக்கிற அந்த பைபிள் ஸ்டடியில் ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கென்று அந்தந்த நாளில் நடக்கிற ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த வாரம் நாம் எல்லாரும் முகமுகமாக சபையிலே வந்து பார்த்து கர்த்தரை ஆராதிப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என்னவென்றால், நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் 4 சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஒரு செய்தியை கேட்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல், தேவன் என் வாழ்க்கையை குறித்து, என் தேவைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து என்னோடு கூட பேசுகிறார் என்கிற அந்த உணர்வில் நீங்கள் இதை கேட்பீர்கள் என்றால் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். ஆவியானவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். வழக்கமாக யூடியூப்பில் ஒரு செய்தியை கேட்பது போல கேட்காமல், இப்பொழுது எனக்காக தேவன் பேசுகிறார், என்னோடு பேசுகிறார், எனக்குள்ளே அவர் கிரியை செய்ய விரும்புகிறார், இந்த ரீதியிலே நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மெசேஜ் என்பது வேறு, செர்மன் என்பது வேறு. செர்மன் என்பது உங்களுக்கு நிறையா யூடியூப்பில் கிடைக்கும், நீங்களே தயார் பண்ணலாம். ஆனால் மெசேஜ் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி. பிரசங்கம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்.
அந்த பிரசங்கம் குறிப்புகளை எடுத்து வைத்து பேசுவது பிரசங்கம். ஆனால் அந்த பிரசங்கத்துக்குள்ளிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. எனவே நான் பிரசங்கித்து கொண்டிருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது சொல்லுகிறார், பொதுவாக ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை குறித்து நீங்கள் இருமாப்பாக இராதீர்கள். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு இருப்பதில்லை என்பது அநேகருடைய வாழ்க்கையிலே அனுபவம். எனவே இப்படி சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம், நமக்கு, இந்த ரெண்டு வார்த்தைகளை கவனியுங்கள். நாம் என்கிற வார்த்தையும் நமக்கு என்கிற வார்த்தையும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உலக மனிதன் உயிர் இருக்கிற வரைக்கும் எதவனாலும் அனுபவிக்கலாங்கிறான். இந்த வாழ்க்கையில் அனுபவிக்காட்டா வேற எப்பப்பா அனுபவிக்கிறது? இன்னும் சிலர் சொல்லுவாங்க, இந்த வயசில் அனுபவிக்காட்டா எப்போ அனுபவிக்கிறது? அனுபவி ராஜா அனுபவி. இது உலக மனிதன். குடிக்கணும்னு நினச்சானா குடிக்கலாம், புகைக்கணும்னு நினச்சானா புகைக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் மனம் போனபடி வாழலாம். இது உலக மனிதன். ஆனால் நாம் அனுபவிப்பதற்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை குறித்து சொல்லுகிறார்? தன்னோடு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை பார்த்து, இந்த பவுல் உருவாக்கின ஒரு சீஷன்தான் இந்த தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயு வாலிப பிராயத்திலே தன்னுடைய பாட்டியின் மூலமாகவும் தன்னுடைய தாயின் மூலமாகவும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை பெற்று அதை பெருக வைத்து அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து கர்த்தருக்குள் வளர்ந்து ஒரு ஊழியக்காரனாய் மாறினான். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு நான் விசேஷமாய் பேச விரும்புகிறது என்னவென்றால், உங்கள் வீட்டில் இருக்கிற வயதான, அதாவது ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வாழ்கின்ற வயதான உங்கள் தாத்தா பாட்டி இவர்களை அசட்டை பண்ணாதீர்கள். அவர்களுக்கு சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், உங்களைப் போல பெரிய படிப்பு இல்லாமல் இருக்கலாம், உங்களைப் போல ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனோடு வாழ்ந்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அவனுடைய பாட்டி லோவிசால், அவனுடைய அம்மா ஐனிக்கேயாள், இந்த ரெண்டு பேருக்குள் இருந்த விசுவாசம் அவனுக்குள் வந்தது. அவனுடைய பாட்டி அவனுக்கு வசனத்தை சொல்லி ஆண்டவருடைய நாமத்துக்குள்ளே அவனை உற்சாகமாக வளரும்படியாக உருவாக்கினார். தன்னுடைய தாயினிடத்திலிருந்து விசுவாசத்தை பெற்ற இந்த ஐனிக்கேயால் தன் மகனாகிய தீமோத்தேயும் கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். இப்படி குடும்பத்திலே உருவாக்கப்பட்டதான ஒரு வாலிபன் ஏற்கனவே பாட்டி அம்மா மூலமாக கர்த்தரை அறிந்து அவன் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஊழியக்காரரோடு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் இதை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்தராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அப்பா ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், ஆனால் தாய் யூத ஸ்திரீ. இவன் இயேசுக்கு சீஷனாக இருந்தான். ஒரு சாதாரண விசுவாசிங்கிற நிலைமையில் இல்லை. இன்றைக்கி அநேக வாலிபர்களை பார்க்கும்போது சர்ச்சுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க, ஆனால் மற்றபடி அவர்கள் வளர்ச்சிக்குரிய காரியங்களில் சபையில் நடக்கிற ஜபங்கள் அல்லது வாலிபர்கள் கூடி ஜபிக்கக்கூடிய ஜபங்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது, இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து போவதில் மட்டும் திருப்தி அடையக்கூடிய வாலிபர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வாலிபனாகிய தீமோத்தேயு எப்படி என்றால், தன்னுடைய பாட்டியினுடைய விசுவாசத்தை பார்த்தான், தன்னுடைய தாயினுடைய விசுவாசத்தை பார்த்தான், ஆண்டவரை தொழுது கொண்டான். சாதாரண நிலையில் அல்ல, சீஷனாக மாறினான். சீஷன் என்றால் குருவை பின்தொடர்பவன், குருவை பின்பற்றுபவன், குருவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்த இவனை அப்போஸ்தலனாகிய பவுல் காண்கிறார். அந்த வாலிபனுக்குள்ளே ஏதோ ஒரு துடிப்பு இருக்கு, இந்த வாலிபனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது, இந்த வாலிபனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஊழியக்காரராகிய எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிலரை சபையிலே செலக்ட் பண்ணுவோம் சில ஊழியங்களை செய்வதற்கு. யாரை பார்த்து செலக்ட் பண்ணுவோம் தெரியுமா? இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்க, அப்படியல்ல. அவங்களுக்கு திறமை இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்குள் தேவனுக்குரிய வாஞ்சை இருக்கிறதா?
தேவனுக்குரிய வைராக்கியம் இருக்கிறதா? இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பார்த்தார். இன்றைக்கு எவ்வளவோ திறமை இருந்தும் ஆண்டவருக்கு பயன்படாதவர்கள் ஏராளம் உண்டு. ஏனென்றால் திறமை இருக்கும், ஆனால் ஆண்டவருக்குரிய வாஞ்சை, ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவர்களுக்குள் இருக்காது. இந்த தீமைத்துக்குள்ள அந்த வாஞ்சை இருந்தது. எனவே தான் இவனை தான் உருவாக்க ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தீமத்தை உருவாக்கி கடைசியில் சொல்லுகிறார், உனக்குள்ளே இருக்கிற இந்த விசுவாசம் உன் தாயினிடத்தில் இருந்தது, உன் பாட்டியினிடத்தில் இருந்தது என்று. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப இந்த தீமோத்தேயுவுக்கு தான் கடிதம் எழுதுகிறார். பின் நாட்களிலே குறைவானவைகளை நிறைவு செய்யும்படி, ஒழுங்கற்றவைகளை ஒழுங்கு செய்யும்படி பவுலின் சார்பிலே ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டவன் தான் இந்த தீமோத்தேயு. கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார் தெரியுமா? தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தால் அவன் பயமில்லாமல் இருக்க பாருங்கள், அவனும் என்னை போல கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறானே. உலகத்தில் இருக்கிற திறமைகளை விட கர்த்தருக்காய் நீங்கள் செய்கிற காரியங்கள் தான் மிக முக்கியம். உலகத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் அது ஒரு நாளும் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்க போவதில்லை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் பொருள் சேர்ப்பதற்கு அது உதவும். ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் தேவனுடைய காரியங்களிலே ஈடுபட வேண்டும். இந்த தீமோத்தேயு 2 பேருடைய விசுவாசத்தை பெற்று வைராக்கியமாய் வாழ்ந்தான், ஊழியக்காரனோடு இணைந்தான், அவனும் ஊழியக்காரனாய் மாறினான். அப்படிப்பட்ட தீமோத்தேயு பார்த்துதான் சொல்லுகிறார், நாம் அனுபவிப்பதற்கு ஊழியக்காரர்களாகிய நாம், சீஷர்களாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் என்று சொல்லும்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? நாம் உலக மனிதனைப் போல அனுபவிக்க முடியாது, உலகத்தில் உள்ள மற்ற மக்களைப் போல நாம் அனுபவிக்க முடியாது. நாம் என்று சொல்லும் பொழுது சில காரியங்களை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். நாம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம். நாம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம், இயேசு கிறிஸ்துவால் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்துவால் பரிசுத்தவான்கள் என்று பெயரிடப்பட்ட நான். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு இந்த ஒரு நினைவு அல்லது உள்ளத்தின் உறுதி விசுவாசிகள்கிட்ட இருக்கிறதில்ல. ஒரு டாக்டர் அவர் படுக்கும்போதும் தான் டாக்டர் என்பதை அவர் மறக்க மாட்டார். அவர் வெளியே சுற்றுலாவுக்கு சென்றிருந்தாலும் அவருக்குள்ளே தான் டாக்டர் என்கிற உணர்வு இருக்கும். எந்த நிலையிலும், எப்பொழுதும் தூங்கும் போதும், சாப்பிடும் போதும், வெளியே போகும்பொழுதும், டியூட்டியில் இருந்தாலும் டியூட்டியில் இல்லாட்டாலும் அவர் தன்னை குறித்து சொல்லும்போது என்னும் பொழுது நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு டாக்டர்னு. அதே போல தான் ஒரு இன்ஜினியர், எப்பொழுதும் அவர் இன்ஜினியர் தான். அவருக்கு தெரியும் நான் ஒரு இன்ஜினியர் என்று சொல்லி. ஒரு டீச்சர் வேலை பார்க்குறவங்க நான் ஒரு டீச்சர் என்று தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட நான் இந்த ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத மறந்துட்டு உலகம் நமக்கு என்ன ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறதோ அல்லது பட்டம் கொடுத்திருக்கிறதோ அல்லது பதவி கொடுத்திருக்கிறதோ அந்த நினைவில் உலக மக்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு என்ன இருப்பதில்லை, நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனால் முத்திரையிடப்பட்டவன், நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், நான் பரலோகத்துக்கென்று தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள் 24 hours ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மனுஷி, நான் தேவனுடைய மனுஷன், நான் ஒரு பரிசுத்தவான், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பெற்றவன். இப்படிப்பட்ட நாம் அனுபவிப்பதற்கென்று சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலக மனிதனை போல நாம் அனுபவிக்க முடியாது. உலக மனிதன் என்ன வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். ஆனால் நாம் அனுபவிப்பதற்கென்று ஆண்டவர் நன்மைகளை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் யாரோடு நம்மை கம்பேர் பண்ணுகிறோம்? அவங்கெல்லாம் தப்பு பண்ணலையா, இவங்கெல்லாம் தப்பு பண்ணலையா, அவங்கெல்லாம் பாவம் பண்ணலையான்னு பாவிகளோடு நம்மை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாவியா? நீங்கள் உலகத்தானா? அல்லவே. அப்படி என்றால்
நீங்கள் பரிசுத்தவான்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பாவிகளோடு ஒப்பிட்டு பார்த்து பாவம் செய்வதற்குரிய வழியை கண்டுபிடிப்பதை விட பரிசுத்தவான்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அந்த பரிசுத்தவான்களைப் போல நானும் வளர வேண்டும், வாழ வேண்டும், முன்னேற வேண்டும், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் நீங்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பவுல் சொல்கிறார், நாம் அனுபவிப்பதற்கு அந்த நாம் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இரண்டாவது, நமக்கு ஆண்டவர் அனுபவிக்க கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. எனவேதான் சொல்கிறார், நாம் அனுபவிப்பதற்கு சகல வித நன்மைகளையும். அப்ப ஆண்டவர் நாம் அனுபவிப்பதற்கு எதை வைத்திருக்கிறார்? நன்மைகளை வைத்திருக்கிறார். பாவத்தை வைக்கவில்லை, சிற்றின்பத்தை வைக்கவில்லை, உலக மனிதனைப் போல அனுபவிப்பதற்கு வைக்கவில்லை. நமக்கென்று நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உணர வேண்டியது, தேவன் நான் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் வைத்திருக்கிறார். அந்த சகலவிதமான நன்மை என்ன? அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த நன்மைகளை எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூரணமாய் கொடுக்கிறார். நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ பிள்ளைகளுக்காக எழுதுகிறார், தேவ மனிதர்களுக்காக எழுதுகிறார், தேவனால் மீட்கப்பட்டவர்களுக்காக எழுதுகிறார். அப்படிப்பட்ட நாமும் அனுபவிப்பதற்கு தேவன் சில நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை அவர் எப்படி கொடுக்கிறார்? சம்பூரணமாய் கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசு சம்பூரணமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அறகுறையா அல்ல, இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சமா அல்ல, சம்பூரணமாய் என்றால் நிறைவாக, பூரணமாக, சம்பூரணமாக. பூரணம் என்பதை விட அதிகமானதான் சம்பூரணம். அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் என்னால் இதாப்பா முடியும் வச்சுக்க அப்படின்னு கொடுக்கிறவர் அல்ல, சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார்? ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர். இந்த வார்த்தையை உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேனே, இந்த செய்தியை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜீவனுள்ள தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆம், உலக மனிதன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறான், சொத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தியின் மேல் நம்பிக்கை வைக்கிறான். ஆனால் பவுல் சொல்கிறார், நீங்கள் சம்பூர்ணமாக கொடுக்கிற ஒரு தேவன் இருக்காரே, அவர் மேலே ஆசீர்வாதத்தை, அவர் மேலே உங்கள் கண்களை பதிய வைங்க, அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. அப்போ சம்பூர்ணமாக கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஸ்டாக் வச்சுருக்கார், ஸ்டாக் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு ஏரியாவில் இருக்கிற ரேஷன் கடையில் எத்தனை கார்டு உள்ள வீட்டாளர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த கடைக்கு ஒரு 300 குடும்பங்கள் வர்றாங்க, 300 குடும்பங்களுக்கு சர்க்கரை கொடுக்க வேண்டும் என்றால் அவங்க ஐயோ பாதி தான் இருக்குது மிச்சம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த 300 குடும்பங்களுக்கு எத்தனை மூட்டை சர்க்கரை தேவையோ அதை அரசாங்கம் சப்ளை பண்ணும். அந்த 300 குடும்பங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ, எவ்வளவு அரிசி தேவையோ, எவ்வளவு பருப்பு தேவையோ அந்த கொள்ளளவை கொடுக்கும். அவர்களுக்கென்று எத்தனை கிலோ அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்களோ அதை கொடுப்பார்கள். ஒரு அரசாங்கம் அந்த ஏரியாவில் இருக்கிற ரேஷன் கடைக்காரர்களுக்கு, அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுப்பதற்கு அது தயாராக இருக்குமானால், வானத்தையும் பூமியும் உடைய தேவன், உண்டாக்கின தேவன் மட்டுமல்ல, வானமும் பூமியும் அவருடையது. அப்போ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், உடைய தேவன், எல்லாவற்றையும் நமக்காய் வைத்திருக்கிறார் என்றால் நாம் ஏன் இந்த வெறும் கையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் வெறும் கையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? சமீபத்தில் ஒரு குடும்பத்தோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறதே, நீங்கள் ஏன் மருத்துவமனையில் போய் பார்க்கவில்லை என்று கேட்டால் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள், வாங்குகிற சம்பளம் பத்தாது பாஸ்டர். நான் அவர்களுக்கு சொன்ன இதே வார்த்தை தான், உங்கள் கையில் இருக்கிற பணத்தை ஏன் பார்க்கிறீர்கள்? இயேசுவுடைய கையில் இருக்கிற பணத்தை பாருங்கள். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர் நம்முடைய தகப்பன். நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார், பொறுப்பாளராக இருக்கிறார். நம்முடைய அப்பா சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கொடுக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கொரிந்து பட்டணத்தில் உள்ள மக்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும்
மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். இந்த வார்த்தையை கவனிங்க. உபதேசத்தில், அறிவில், தேவனை அறிகிற அறிவு, வேதத்தை அறிகிற அறிவு, ஏதோ உங்களுக்கு படிப்பறிவு, எத்தனை சப்ஜெக்ட் அறிவு, என்ன அறிவோ எடுத்துக்கோங்க. உபதேசம், எல்லா உபதேசம், எல்லா அறிவு. அதோட நிப்பாட்டாம மற்ற எல்லாவற்றிலும் அப்படின்னா அர்த்தம், நாம் அனுபவிப்பதற்கென்று எதையெல்லாம் தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாயிருக்கிறபடியால். அப்போ ஆண்டவர் இனித்தான் நமக்கு கொடுக்கணுன்ட்டு இல்லை, ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். அது நம்முடைய கண்களுக்கு எதிர்காலமாக இருக்கிறது. தேவனை பொறுத்த அளவுக்கு நான் கொடுத்து விட்டேன். இதற்கு நல்ல உதாரணம், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தைரியமாய் போய் யுத்தம் பண்ணுங்கள், இதோ எரிகோவையும் அதன் குடிகளையும் அந்த ராஜாவையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன், அல்ல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரை பொறுத்த அளவுக்கு நான் கொடுத்துட்டேன்ப்பா, நீ போய் சுதந்திரிங்கிறார். அதே போலதான் நாம் வாழ்வதற்கு என்னென்ன நன்மைகள் தேவையோ அத்தனையும் மற்ற எல்லாவற்றையும் சம்பூரணமாய் ஏற்கனவே தேவன் கொடுத்து விட்டார். எனக்குன்னு அலாட் பண்ணிட்டாரு. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. நான் போய் கேட்க வேண்டும் உரிமையோடு, ஆண்டவரே இந்த நாளிலே இந்த தேவை இருக்கும் என்று உமக்கு தெரியும், ஏனென்றால் நீ சகலத்தையும் அறிந்த தேவன், இந்த தேவைகளை அறிந்த தெய்வமே, இன்றைக்கு இது தேவை, எனக்கு தாரும், கேளுங்கள். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளைக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, எவ்வளோ உறுதியாக என்கிட்ட கேட்குது, அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு சந்தேகம் என்னவென்றால், ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறார்கள், கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுகிறார், அவங்களுக்கு காணிக்க கொடுப்பாங்க, சர்ச்சில் அவங்களுக்கு காணிக்க வருது, இல்லாட்டா சில சிறப்பு நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது அன்பாக கனப்படுத்தும்படியாக காணிக்கை கொடுக்கிறார்கள். பல விதங்களிலே ஊழியக்காரர்களை கர்த்தர் போஷிக்கிறார். ஆனால் நாங்கள் சாதாரண விசுவாசிகள் தானே, எங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குமான்னு தப்பு கணக்கு போடுறாங்க. இந்த காரியத்தில் ஊழியன் என்று கிடையாது, விசுவாசிகள் என்று கிடையாது. நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். விசுவாசிகளுக்கும் அற்புதம் செய்வார், ஊழியக்காரர்களுக்கும் அற்புதம் செய்வார். ஊழியக்காரர் என்றால் ஒரு பெரிய ஒரு போஸ்ட் அல்ல, ஒரு பொறுப்பு, அவ்வளோதான். உங்களை வழி நடத்துவதற்கு எங்களை முன்னணியில் நிறுத்தி அவர் சில காரியங்களை வெளிப்படுத்தி உங்களுக்கு போதிக்க வைக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஈக்குவலாக தான் வைத்திருக்கிறார். ஏனென்றால் எல்லாருக்கும் அவர் தகப்பன். எனவே மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு, நான் உங்களிடத்தில் வரும்போது கையில் சூட்கேஸ் கொண்டு வர மாட்டேன், நிறையா பொருட்களை கொண்டு வர மாட்டேன், நான் கொண்டு வர இந்த சுவிசேஷத்தின் செய்தி இருக்கிறதே, இந்த செய்தியிலே சம்பூரணமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தையிலே அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அடங்கிய புத்தகம் இந்த புத்தகம். முதலாவது நான் சொன்னதை மறந்துவிடக்கூடாது. நாம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், முத்திரையிடப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்கிறார். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கொடுக்கிற தெய்வம் அல்ல, நமக்கு எவ்வளவு தேவையோ அதை சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33:19 வசனம். ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்த ஆசீர்வாதமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை மோசே சொல்லும் பொழுது, செபுலோனை குறித்தும் இசக்காரை குறித்தும் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது 19ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார், ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள், கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள் மறைந்திருக்கிற பொருட்களையும் அனுபவிப்பார்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு தொப்பு தொப்புன்னு கொடுக்கிறவர் அல்ல, தேவைப்பட்டா கொடுப்பார். ஏற்கனவே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். கடலுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம், மணலுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம். கடலுக்குள்ள எண்ணெய் எடுக்கிறார்கள், பாலைவனத்தில் பலவிதமான காரியங்களை தயாரிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்திலே பெரிய பெரிய பணக்கார நாடுகளாக இருக்கிறது அரபு நாடுகள். அங்கே முழுசும் மணல் தான், பாலைவனங்கள் தான்.
இன்றைக்கி அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு முறை சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஒரு பைபிள் கேம்புக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த பைபிள் கேம்ப் ஒரு உயர்ந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடங்களில். அப்படிப்பட்ட இடத்துக்கு நாங்கள் போய் அந்த கேம்பை முடிச்சுட்டு சுற்றி பார்க்குறக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ சுவிஸ் வாட்ச்னால் உலகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த வாட்ச் கடை பக்கமாக அந்த போதகருடைய இளைய மகன் என்னை அழைத்து கொண்டு போனார். அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு வாட்ச், அந்த வாட்ச் கடையில் ஒரு வாட்ச். பாஸ்டர், இந்த வாட்ச் எவ்வளோ தெரியுமா அப்படின்னாரு. ரொம்ப காஸ்ட்லியாக, ரொம்ப கொஞ்சம் தான் பாஸ்டர், நம்ம ஊர் பணத்துக்கு பல கோடிகள். இவ்வளவு கோடி கொடுத்து யார் வாங்குவா அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அரபு நாடுகளில் இருக்கிற மன்னர்கள், இளவரசர்கள் இங்கே சுற்றுலா வரும்பொழுது வைரம், வைடூரியம் இவைகளெல்லாம் பதிக்கப்பட்ட இந்த வாட்சை கோடிக்கணக்கில் அவங்க கொடுத்து வாங்குவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு இது ரொம்ப சீப்பானது அப்படின்னார். யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட கோடீஸ்வரர்கள் கோடிக்கணக்கில் ஒரு வாட்சை போட்டு வாங்குறவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கடலும் மணலும் தான் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள் மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள். அப்போ ஏற்கனவே இந்த உலகத்தை படைக்கும் போதே நான் என் சாயலில் மனிதனை படைக்கப் போகிறேன், இந்த பூமியிலே மனிதர்கள் பலுகுவார்கள், பெருகுவார்கள், பாவம் செய்வார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதற்கு பின்பு அதற்கு ஒரு மீட்பை கொடுக்க போகிறோம். மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் வரப்போகிறது. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியில் பெருகப் போகிறார்கள். இதெல்லாம் அறிந்து அவர்கள் இந்த பூமியில் வாழும்போது என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் உள்ளே வைத்தே படைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கடலுக்குள் மனிதனுக்கு என்ன தேவையோ அதை வைத்து கடலை படைத்திருக்கிறார். மண்ணுக்குள் மனிதனுக்கு என்ன தேவையோ அதை வைத்து படைத்திருக்கிறார். தங்கம், வைரம், வைடூரியம், கடலுக்குள்ளே முத்து, இப்படி ஏராளமான சொத்துக்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனுபவிப்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கலாம். ஆனால் நேரம் வரும்பொழுது உங்கள் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். அவருடைய கரத்தை பிடிச்சிருக்கீங்களா? அவருடைய பிள்ளையா இருக்கீங்களா? அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 36ஆம் அதிகாரம், சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் ஜனங்களை பார்த்து, தேவனுடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஏற்கனவே இப்பொழுது இருக்கிற நிலைமை என்ன? எல்லாம் அழிஞ்சு போன நிலைமை. 25ஆம் வசனத்தில் வெட்டுக்கிளி, பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் இவைகளெல்லாம் பட்சித்து போட்டு வறுமையில் கிடக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என் ஜனங்கள், சில காரியங்களுக்காக நான் உங்களை தண்டித்தேன். ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடும்படியாக கொடுக்க போகிறேன். நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியலைன்னு ஏங்குறீங்களா? நான் விரும்பின ஒரு சாப்பாடை சாப்பிட முடியலையே, இந்த கடையில் போய் உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, என் வருமானம் பற்றில யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. உலகத்தில் எத்தனையோ பெரிய கோடீஸ்வரன், கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, ஆனால் சரீரத்தில் இருக்கிற வியாதி நிமித்தமாக அவனால் எதையும் சாப்பிட முடியவில்லை. மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை மட்டும்தான் அவன் சாப்பிட முடியும். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். சாப்பிடுவதற்கு கூட ஆண்டவர் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் தான் இயேசு சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் உங்கள் பிதா அல்லவா? ஸ்தோத்திரம். அதாவது இந்த பூமியில் அவர் மனுஷனாக இருக்கும் பொழுது அவர் குமாரனாக இருந்தார். என் பிதா எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்பதை சொன்னார் அல்லவா? எனவே சாப்பிடுகிற காரியத்தில் உங்களை திருப்தியாய் நடத்துவார், அதிசயமாய் உங்களை நடத்துவார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சம்பூர்ணமான ஒரு காரியத்தை பற்றி இங்கே வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில்
29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக எனக்கு ஒரு சம்பூரணமான சந்தோஷம் வந்திருக்கிறது. உலக மனுஷன் சிரிக்கிறான், உள்ளுக்குள்ள சந்தோஷம் இல்லை. இன்றைக்கி அநேக மக்களுடைய சிரிப்பு உதட்டளவில் இருக்கிறது. வெளியே பார்க்கும்போது எத்தனை பேர் சந்தோஷமாக போகிறாங்க, ஜாலியாக போகிறாங்கலாம் நினைக்கிறோம். அவங்க உள்ளத்தில் எத்தனை பேர் அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனால் தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறார். பணத்தை பார்த்தா சிலருக்கு சந்தோஷம், படத்தை பார்த்தா சிலருக்கு சந்தோஷம், பதவி கிடைச்சா சிலருக்கு சந்தோஷம். அதெல்லாம் தற்காலிகமானது. பதவியில் அமர்ந்து கொண்டே பிரச்சனைகளோடு இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறார். தாவீது அதை சொன்னான், என் உள்ளத்தில் வைத்திருக்கிறீர் ஆண்டவர் என்று. ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாய், சாப்பாட்டை சந்தோஷமாய் சம்பூர்ணமாய் தருகிற தெய்வம் இப்பொழுது சந்தோஷத்தையும் சம்பூர்ணமாய் தருகிறாராம். ஆமென். அப்போ தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்குது? சந்தோஷம் நிறைவாக இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்கணும்னா ரட்சிப்பின் சந்தோஷம். சமாதானம் இருப்பதால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், ரட்சிப்பு கிடைத்ததால் இருக்கக்கூடிய சந்தோஷம், தேவன் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் இருக்கிறபடியால் சந்தோஷம். எதற்கு நான் கவலைப்பட மாட்டேன், தேவனுடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது என்கிறதுனால் வரக்கூடிய ஒரு சந்தோஷம். நாம் சந்தோஷம் அடைவதற்கு ஏராளமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய பேர் இந்த பைபிளை படிக்கிறது இல்லை. அது ஒரு மத புத்தகம் போலையோ, இல்லாட்டா இதை செய்யாத அதை செய்யாதன்னு எனக்கு கட்டளை கொடுக்குற புஸ்தகம் போலவோ அவங்க பார்க்கறதுனால இந்த புத்தகத்துக்குள் மறைந்திருக்கிற சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை அநேகர் அனுபவிப்பதில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரெகுலராக பைபிள் வாசிக்காத ஆளாக இருந்தால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே வரும். பைபிளை படிக்கும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைக்கும். அவர் என்னென்னலாம் உங்களுக்கு வைத்திருக்கிறார், எப்படியெல்லாம் உங்களை உருவாக்க விரும்புகிறார், எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா? சந்தோஷத்தை சம்பூர்ணமாக பெற முடியுதா? நிறைய குடும்பங்களில் குழப்பம், போராட்டம், கண்ணீர், வேதனை. சந்தோஷமாக சிரிக்க முடியுதா உங்களால்? வீட்டில் உட்காந்து எல்லாரோடையும் ஜாலியாக உங்களால் இருக்க முடியுதா? தெய்வ பிள்ளைகளே, இந்த சந்தோஷம் யாராலும் எடுக்க முடியாத சந்தோஷம். எனவே தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு கொடுக்குற சந்தோஷத்தையும் ஒருத்தன் எடுக்க முடியாது, நான் உங்களுக்கு கொடுக்குற சமாதானத்தையும் ஒருத்தனும் எடுக்க முடியாது. ஒருவரும் எடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், பாவம் மன்னிக்கப்படாமல் பாவத்திலே வாழ்ந்து பாவ இன்பம்தான் பெரிதென்று வாழ்ந்து வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்வி அடைந்து கொண்டு துவண்டு போய் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களுக்காய் மரித்தார், உங்களுக்காய் இரத்தம் சிந்தினார், உங்களுடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், மரித்தார், 3ஆம் நாள் எழுந்தார். அந்த இயேசுவை நம்பி வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள், அவருடைய பிள்ளையாய் மாறுங்கள். முதலாவது கிடைக்கக்கூடியது ரட்சிப்பின் சந்தோஷம். ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆராதனையை பார்த்தீங்கல்ல, நான் வழக்கமாய் அமைதியாய் ஆராதனை நடத்துவதை விட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து அப்படி குதிச்செல்லாம் ஆராதனை நடத்தினேன். ஏன் தெரியுமா? அந்த ஆராதனை நடத்தும் போதே உங்களுக்கு சொன்னேன், என்னை ஆனந்த தைலத்தினால் என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இதை சொல்லும் போதே எனக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் பொங்கி வருகிறது. உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கா? எனக்கு பிரச்சனை இல்லையா? இருக்குது. எனக்கு தேவை இல்லையா? இருக்குது. எனக்கு சரீர பலவீனம் இல்லையா? இருக்குது. இதன் மத்தியில் இந்த சந்தோஷத்தை எதுவும் எடுக்க முடியலை. ஏனென்றால் இயேசுவோடு இணைந்திருக்கிற சந்தோஷம் இந்த சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம், தேவனுடைய பிரசனத்தினால் உண்டாகிற சந்தோஷம். குடியினால, புகையினால, சினிமானால, சிற்றின்பங்கள்னால கிடைக்கிற சந்தோஷம் தற்காலிகமானது, எல்லாம் எடுபட்டு போகும். ஆனால் ரட்சிப்பு, சமாதானம், அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற விடுதலை, தேவனுடைய வார்த்தை, தேவ பிரசனம், தேவன் எனக்குள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை, இதெல்லாம் கொடுக்கிற சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஆம், நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். நான் முதலாவது சொன்னேனே, சங்கீதம் 36 அதிகாரம் 8 வசனம்,
உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சம்பூர்ணம் என்ன தெரியுமா? ஆலயத்தில் இருக்கிற சந்தோஷம், ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஆன்லைனில் ஆராதனை பார்க்குறீங்க, நல்லா தானே இருக்குது. பஸ்ஸுக்கு டிக்கெட்டு கொடுக்க தேவையில்லை, காசு மிச்சம். ஆட்டோவுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, காசு மிச்சம். வீட்டிலே உட்காந்துருக்கோம், நேரம் மிச்சம். சிலர் பயபக்தியோடு ஆராதனைக்கென்று வந்து அமர்ந்திருக்கிறார்கள். சிலர் அடுப்பை பற்ற வச்சுட்டு இடையில போயிட்டு வர்றாங்க. அது அபத்தம், தேவனை அவமானப்படுத்துவதற்கு சமம். இப்போ சர்ச்சுக்கு வராமலே நமக்கு பாட்டு கிடைக்குது, ஆராதனை கிடைக்குது, செய்தி கிடைக்குது. இது தற்காலிகம், வேறு வழி இல்லாமல் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்பொழுது சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பேரின்ப நதி அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் எல்லாரும் வரும்பொழுது தேவன் இறங்கி வருகிறார், தேவ மகிமை இறங்கி வருகிறது. தேவ ஆலயத்தில் தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம் எவ்வளோ பெரியது தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமித்து அவரை உயர்த்துவது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணம் என்ன தெரியுமா? நானும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்போ ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆலயத்து நிமித்தம் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நான் 3 விதமான சம்பூர்ணத்தை பற்றி சொன்னேன். முதலாவது, இந்த சரீரத்துக்கு தேவையான பொருட்களால் வரக்கூடிய அந்த ஒரு சம்பூரணம். அதைத்தான் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய தேவைகள் எனக்கு சம்பூரணமாய் கொடுக்கப்படும். இரண்டாவது, இந்த உடலுக்கு மட்டுமல்ல, இந்த உள்ளத்துக்கு அதை ஆத்துமா என்று சொல்லலாம். இந்த ஆத்துமாவுக்கு தேவையான சந்தோஷத்தை சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவனோடு தொடர்புடைய இந்த ஆவி, அதைத்தான் ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் சம்பூரணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம், இது 3க்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை சம்பூரணமாய் கொடுக்கிறார். உலக மனுஷனுக்கு இந்த உடலுக்குரிய சந்தோஷம் மட்டும்தான் உண்டு. அதில் பொருளாதாரத்தில் ஒரு சம்பூர்ணம் அவனுக்கு இருக்கலாம். ஆவிக்கோ ஆத்துமாவுக்கோ உரிய சம்பூர்ணமான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடையாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் அனுபவிப்பதற்கு, இயேசுனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் அனுபவிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். என் ஆவி கழிகூறும்படியாக, என் ஆவியிலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக, என் ஆவியிலே ஆண்டவரோடு இணைந்து கழிகூறும்படியாக ஆண்டவர் என்னை சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிரசன்னத்துக்குள் வரும் பொழுது என் உள்ள மகிழ்ச்சியால் பொங்குகிறதே. உந்தன் சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் உள்ள மகிழ்ச்சியால் பொங்குகிறதே. என்னுடைய ஆத்துமாவுக்கு வேண்டிய சம்பூர்ணமான ஆசீர்வாதம், என் ஆவிக்கு வேண்டிய சம்பூர்ணமான ஆசீர்வாதம், என் சரீரத்துக்கு தேவையான சம்பூர்ணமான ஆசீர்வாதம். இந்த தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இந்த காரியங்களில் ஒரு சம்பூர்ணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய உதார குணத்தில் நீங்கள் சம்பூரணமாக இருப்பீர்கள். அதாவது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், தேவனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று கொடுப்பதிலும், தேவனுக்கென்றும் தேவ ஜனங்களுக்கென்றும் ஏழைகளுக்கென்றும் பரதேசிகளுக்கென்றும் அநாதைகளுக்கென்றும் கொடுப்பதிலே அவர்கள் சம்பூரணமாய் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். பிசினித்தனம் பண்ண மாட்டார்கள், கஞ்சத்தனம் பண்ண மாட்டார்கள், கணக்கு பார்க்க மாட்டார்கள். அவர்கள் கொடுக்கிற குணத்திலும் உதார குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால் அந்த கொடுக்கிற குணத்தில் கூட அவர்கள் சம்பூரணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட சம்பூர்ணமாக இருக்கீங்களா? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கொடுக்குற காரியத்தில் சம்பூர்ணமாக இருக்கீங்களா? இல்லாட்டி கணக்கு பார்ப்பாங்க, நான் ஏன் கொடுக்கணும், நான் கொடுத்தா தான் சபை வளருமா, இங்கே கொடுக்குறதுக்கு போல வேற எங்கேயாவது கொடுக்கலாமே
அநேக காரியங்களை யோசிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்கள் பாடு. நான் கொடுக்கறத பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை. அது உங்களுக்கும் தேவனை நேசிப்பதற்கும் இடையில் இருக்கிற காரியம். ஆனால் தேவன் எனக்கு கொடுக்கிற சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற நான் அவருடைய காரியத்தில் சுவிசேஷ ஊழியத்துக்கு என் உடலை கொடுப்பதில் நான் சம்பூர்ணம் உள்ளவனாயிருப்பேன். சுவிசேஷ ஊழியத்திற்கு என் முழங்கால்களை முடக்கி ஜெபிப்பதில் நான் சம்பூர்ணம் உள்ளவனாயிருப்பேன். சுவிசேஷ ஊழியத்திற்காக நான் கொடுப்பதிலே சம்பூர்ணம் உள்ளவனாயிருப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாயிருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பற்றி எங்களோடு பேசினீர். தீமோத்தேயு குறித்து சில காரியங்களை நாங்கள் யோசித்தோம். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் உலக மனிதர்களோடு, உலக நண்பர்களோடு, உலக உல்லாசங்களை பற்றி பேசுகிற நண்பர்களோடு ஐக்கியமாக இருப்பதை விட தன் வீட்டில் இருக்கிற முதிர்ந்த அனுபவமுள்ள விசுவாசமுள்ள பாட்டி, தாத்தா, அம்மா இவர்களை பார்த்து வளரட்டும், சீசர்களாய் மாறட்டும். வீட்டிலேயே அவர்கள் சீசர்களாய் உருவாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் இழுத்த இழுப்புக்கு பெற்றோர்கள் விட்டுவிடாதபடி, பிள்ளைகளுடைய தவறுகளை மறைத்து அவர்களுக்கு ஏற்றபடி பேசி பிள்ளைகளை கெடுத்து விடாதபடி, பிள்ளைகளை சீசத்துவத்தில் வளர்க்க பெற்றோருக்கு கிருபைத்தார். அந்த வாலிப பிள்ளைகள் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த தீமோத்தேயுவை போல தேவனுக்காக எழும்ப கர்த்தர் கிருபைத்தார். அந்த தீமோத்தேயுக்கு நீ சொன்னீர், நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று பவுல் மூலமாய் சொன்னீர். இன்றைக்கு எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்க போகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த சரீர பிரகாரமான தேவைகள், பொருளாதார தேவைகளில் ஆண்டவரே எனக்கு இன்னும் நிறைவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறார்களோ, என் வாழ்க்கை கடைசி வரை இப்படிப்பட்ட கஷ்டத்தில் தான் இருக்க வேண்டுமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாரோ, அவர்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது தேவனுடைய பொருளாதாரத்தின் சம்பூரணம் வரும்படியாக நான் செபிக்கிறேன். சரீரத்தில் வியாதியோடு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் என்கிற சம்பூரண ஆசீர்வாதம் வரும்படியாக நான் செபிக்கிறேன். மனதிலே சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறவர்களுக்கு இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய, ஆவிக்கு கிடைக்கக்கூடிய சம்பூரணமான ஆசீர்வாதங்கள் வந்து சேரும்படியாக செபிக்கிறோம். ஆலயமே கதி என்று கிடக்கிறவர்கள், ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆலயத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் உமக்கும் கொடுப்பதில் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. நாங்கள் அனாதைகள் அல்ல, நாங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. எங்களை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. கடலுக்கு அடியிலே, மணலுக்கு அடியிலே மனிதன் அனுபவிப்பதற்கு இந்த உலகத்தை படைக்கும் போதே வைத்து படைத்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, எங்களை ரட்சித்த தேவன், ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு என்று நீர் என்னென்னலாம் கொடுக்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறீரோ அதையெல்லாம் ஏற்கனவே எங்கள் கண்களுக்கு மறைவாய் வைத்திருக்கிறீர். வரும் காலங்களிலே உம்முடைய பிள்ளைகள் கண்கள் காணும்படி அது வெளியரங்கமாய் வரும்படியாக நான் செபிக்கிறேன். இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நம்பிக்கை வர முடியாதபடிக்கு அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை விரட்டி அடிக்கிறேன். தேவன் மகிமைப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும். ஆசீர்வதியும். இந்த பூமியில் இருக்கிற சம்பூர்ணம் மட்டுமல்ல, ஒரு நாள் வரப்போகிறது, எங்கள் இரட்சகர் வரப்போகிறீர். ஆண்டவரே, இந்த அழிவுள்ள சரீரத்தை இந்த பூமியில் களைந்து போட்டுவிட்டு பரலோகத்தில் நீர் எப்படி சம்பூர்ணம் உள்ளவராயிருக்கிறீரோ அதை போல நாங்களும் நிரந்தர ஒரு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வரப்போகிறோம். அதை இழந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அந்த நாளுக்காக ஏக்கத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் இரண்டைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் நேரடியாக ஆராதிப்போம். அறிவிப்புகளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறேன். பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.